ॐ शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी। विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। பொன்னில மாதராசை பொருந்தின பொருந்தார் உள்ளம் தன்னிலந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈடழி தளிக்கும் செய்கைக்கு ஏதுவாம் அயனாய் மாலாய் ஆண்ட ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புனரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சொரூபத்தை பணிகின்றேனே எவருடை அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கற்பிதம் என்றறிந்து சுவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவமானேன் அவருடை பதும பாதம் அனுதினம் பணிகின்றேனே என்னுடை மனது புத்தி இந்திரிய சரீரம் எல்லாம் என்னுடை அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடை நீயும் நானும் ஏகமென்றைக்கியம் செய்ய என்னுடை குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான்போல் சந்ததம் ஒளிரும் ஞான சகுரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்த நூல் பார்க்க மாட்டா மந்தரும் உணருமாறு வத்து தத்துவம் சொல்வேனே கடந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் உறவர்கள் எல்லாம் காய்ச்சி கடைந்தெடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண்தின்று அலைவரோ பசியிலாரே முத்தனை வேங்கடேச முகுந்தனை எனையாட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்திரு படலமாக வகுத்துரை செய்கின்றேனே. நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரிவிவேகம் மத்திய இகபரங்கள் பருபோகங்களில் நிராசை சத்தியம் உரைக்க வேண்டும் சமாதி என்றாறு கூட்டம் முக்தியை விரும்பும் இச்சை மொழிவர் சாதனம் இந்நான்கே சமம் தமம் விழல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை ஆறாம் சமம் அக கரண தண்டம் தமம் புற கரண தண்டம் அமர்தரு கர்மம் பற்றாது அறுத்தலே விடல் என்றாகும் மமர் செய்யும் காமமாதி வரின் அடக்குதல் சகித்தல் சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர் பரம சத்குரு நூல் அன்பு பற்றலை சிரத்தையாகும் வரமிகு சமாதி ஆறு வகையின் சொற்பொருளிதாமே. நம்ம கைவல்ய நவநீதம் தாண்டவராய சுவாமிகள் எழுதிய கைவல்ய நவநீதம். கைவல்யம்ங்கிறதுக்கு அதுக்குரிய அர்த்தத்தை மறக்கக்கூடாது. நம்ம கைவல்யம்னா ரெண்டு அர்த்தம் இருக்குன்னு பார்த்தோம். ஒன்று, எதையும் சார்ந்து இல்லாத தன்மை, நிம்மதிக்காக எதையும் சார்ந்து இல்லாத தன்மை. ரெண்டாவது, மோட்சம், மீண்டும் பிறவாமை. இந்த நூல் எதுக்காக படிக்கிறோன்னா, வாழும்போது
நிம்மதிக்காக எதையும் யாரையும் எந்த காலத்திலும் சார்ந்து இல்லாமல் வாழ்வதற்கு. ரெண்டாவது, இறந்ததுக்கப்புறம் நமக்கு மீண்டும் பிறவாமல் இருப்பது. அதுக்காக தாண்டவராய சுவாமிகள் ரொம்ப எளிமையாக சம்ஸ்கிருதத்தில் இருக்கின்ற உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, மற்ற பாஷ்யங்கள் அதெல்லாத்தையும் படிக்க முடியாதவங்களுக்கு ரொம்ப எளிமையாக மந்தரும் உணருமாறு அப்படின்னு சொன்னார். ரொம்ப எளிமையாக, ஆனால் எனக்கு மோட்சம் வேணும், எனக்கு நிம்மதி வேணும். யார்தான் நிம்மதி வேணும்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருக்கும் நிம்மதி வேணும், அதை தேடி தான் ஓடிட்டுருக்கோம். ஆனால் எங்கே கிடைக்கும்னு தெரியாமல் போயிட்டுருக்கோம். இப்போ அதுக்குரிய எளிமையான முறையில் இதை நம்ம இந்த நூலை அமைச்சிருக்காருன்னு பார்த்தோம். முகவுரையாக நம்ம பாயிரம் பார்த்தோம். பாயிரம் முடித்ததுக்கப்புறம் தத்துவ விளக்க படலம், முதல் படலம். அதில் எடுத்த உடனே இந்த நூல் படிக்கிறதுக்கு உரிய தகுதி, அது நம்ம அதிகாரித்துவம்னு சொன்னோம். தகுதிங்கிறத விட இந்த நூல் யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும், யாருக்கு கிளாஸில் தூக்கம் வராது, என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தால் இந்த கிளாஸில் என்ன பண்ண முடியும், தூக்கம் வராமல் நம்ம கேட்போம். இப்போ ஒரு படம் நல்ல படமாக இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்கிற படம் பெரிய ஆளுக்கு பிடிக்காது, பெரிய ஆள் படிக்கிற படம் சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்போ அது மாதிரி அதுக்கு அந்த குவாலிஃபிகேஷன், அதிகாரித்துவம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா அவங்களுடைய ஆசை வேறு மாதிரி இருக்கும், நம்மளுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருக்கும். இப்போ இந்த நூல் படிக்கிறதுக்கு என்ன தகுதி வேணும் முதல்ல சொல்லிடுறாரு. இது யாருக்கு பிரயோஜனமாக இருக்கும், ரெண்டாவது யாருக்கு இந்த மோட்சமும் எதையும் சார்ந்தில்லாத நிம்மதியும் கிடைக்கும். 2 விஷயம் நமக்கு அதுக்கு சொல்லும்போது 4 குவாலிஃபிகேஷன் சொன்னார். எடுத்த உடனே நித்திய அனித்தியங்கள் நிர்ணயம் தெரி விவேகம். விவேகம்னு ஒன்று சொன்னார். விவேகம்னா என்ன, எது நிலையானது எது நிலை இல்லாது, உலகத்தில் எது நிலையானது எது நிலை இல்லாதது என்பதை பற்றி பிரித்து அறியும் ஒரு அறிவு ஆற்றல். முதல்ல எடுத்தோடனே நிலையானது எதுங்கிறத பற்றி நமக்கு கொஞ்சம் வேகாக தான் தெரியும். எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறது நல்லா புரியணும். ஃபர்ஸ்ட் எதுவுமே நிலை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சவனுக்கு இந்த நூல் பிரயோஜனமாக இருக்கும். அந்த குணத்துக்கு பேர் விவேகம், பிரித்து அறிவது. சரி, நிலையில்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா என்ன பண்ணக்கூடாது, அதில் ஆசை வைக்கக்கூடாது. நிலையில்லாததில் ஆசை வச்சா என்னாகும், அது நம்மளை விட்டு போகும்போது துக்கம் வரும். உலகத்தில் எல்லாமே நிலையில்லாதது, உறவுகள் நிலையில்லாதது, உடைமைகள் நிலையில்லாதது, ஆரோக்கியம் நிலையில்லாதது, மன அமைதிங்கிறது கூட நிலையில்லாது, மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நிலையில்லாததை எதையும் நான் சார்ந்து இருக்க மாட்டேன். அதை நம்ம சார்ந்து இருக்கோம் அப்படின்னா, இப்போ நாற்காலியில் 4 கால் ஒழுங்காக இருந்தால் அதில் போய் உட்காரலாம். ஒரு கால் ஓட்டக்காலுன்னா என்ன பண்ண முடியும், உட்கார்ந்தா என்ன ஆகும், கீழே விழுந்துடும். அதே மாதிரி நம்ம நிலையில்லாததை சார்ந்து இருக்கோம் அப்படின்னா என்னாகும், கண்டிப்பாக அதில் துக்கம் சேர்ந்து தான் இருக்கும். அதை புரிஞ்சிக்கிறோம். அதை புரிஞ்சு என்ன பண்ணுறோம், அதை வேண்டான்னு எடுத்துக்கிறோம். ஒரு சாப்பாடு இருக்குது, ரொம்ப பிடிச்ச உணவு, எவ்வளோ நாள் சாப்பிட்டுக்கலான்னு சொல்கிறாங்க, கொஞ்சோண்டு விஷம்தான் இருக்குது அப்படிங்கிறாங்க, இல்லை பள்ளி விழுந்துச்சுங்கிறாங்க. சாப்பிடுவோமா, ஏன்னா அதில் என்ன இருக்குது, தோஷம் இருக்குது, அது சாப்பிட்டா நமக்கு துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு உறவுகளில் எல்லா இதுலேயுமே சுகமும் இருக்குது துக்கமும் இருக்குது. அதனால தான் நம்மளால் விட்டுட்டு வர முடியாதது காரணம். துக்கம் மட்டும் இருக்குன்னா என்ன பண்ண மாட்டோம், இப்போ போய் இதை போய் நெருப்பை போய் தொடமாட்டோம், ஏன்னா சுடும், எல்லாருக்கும் சுடும், எப்போ பார்த்தாலும் சுடும். அதனால் என்ன பண்ண மாட்டோம், தொடமாட்டோம். ஆனால் இந்த உறவுகள்னு வரும்போது அப்பப்போ சுகமும் இருக்கும், சுகமாக இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கும்போது என்னாகும், காலை வாரி விட்டுரும், துக்கம் சேர்ந்து வந்துடும். அதனால நம்ம துன்பம் வேண்டான்னா அதனால கிடைக்கிற இன்பமும் வேண்டான்னு சொல்லணும். நம்ம என்ன நினைக்கிறோம், எனக்கு சுகம் மட்டும் வேணும். இப்போ கல்யாணம் பண்ணுறோம், இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். குழந்தை பிறக்குது, இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். ஒரு வீடு கட்டுறோம், இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது. எல்லாமே அப்படி தான். இப்போ நமக்கு துன்பம் வேண்டாம் அப்படின்னா இன்பமும் வேண்டான்னு சொல்லணும். அதான் பார்த்தோம், இகபர சுகபோகங்களில் நிராசை. ஆமாம். அப்போ அதில் என்ன பண்ணக்கூடாது, அதில் நம்ம சுகத்துக்கு அடிமை ஆயிடக்கூடாது. இப்போ நம்ம குழந்தைகளால் நமக்கு இன்பமும் வரும் துன்பமும் வரும்னு தெரிஞ்சு சுகத்தை அனுபவிக்கும் போது துன்பம் வரும்போது நம்ம பாதிக்கப்படணும். அதனுடைய யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். எப்படி ஒரு பலூன் வாங்கும் போதே அது எப்போனாலும் வெடிச்சிடும் அப்படின்னு தெரியும்.
அது மாதிரி எல்லா சுகமும், உலகத்தில் இருக்க எல்லா சுகத்துலையும் என்ன இருக்குது? துக்கம் கலந்து தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு அது இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது. அதான் நம்ம சொல்லுவோம், ஆசைப்படக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே சொல்லலை. ஆசை இருக்கணும். ஆசை இருந்தால் தான் நம்ம வளர்ச்சி இருக்கும், மனித சமுதாயம் முன்னேறும், எல்லாம் உண்டு. இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுவேன், அது நல்ல வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுவேன், அதுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும்னு ஆசைப்படுவேன், அது தர்மம். ஆனால் அந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் பைண்டிங் டிசையர், நான் பைண்டிங் டிசையர். பந்தப்படுத்தும் ஆசை, பந்தப்படுத்தாத ஆசை. நம்ம நினைச்சபடி ஒன்று நடக்கலை அப்படின்னா நம்ம அதை பந்தப்படுத்திடுச்சுங்க. அதான் நினச்சபடி நடக்குமா நடக்காதாங்கிறது நம்ம கையில் இல்லை. நம்மளுடைய பிராரப்தம் நல்லா இருக்கணும், நம்ம குழந்தைகளுடைய பிராரப்தம் நல்லா இருக்கணும், நம்மை சேர்ந்தவர்களுடைய பிராரப்தம் நல்லா இருக்கணும். இப்போ அதனால தான் என்ன சொல்கிறோம், துக்கம் வேண்டான்னா சுகத்துலேயும் பற்று இல்லாமல் இருந்துக்கோ, அதில் அட்டாச்மெண்ட் இல்லாமல் இருந்துக்கோ. இப்போ விவேகம், வைராக்கியம். மூணாவது சமாதி என்ற 6 கூட்டம் அப்படின்னு பார்த்தோம். 4வது முக்தியை விரும்பும் இச்சை. எனக்கு போதும், நான் புல்லாய் பூடாய் புழுவாகி எல்லாம் பிறந்து முடிச்சிட்டேன், எனக்கு போதும், இனிமேல் இனி அடுத்து எனக்கு பிறவாமல் இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, அதை நான் நன்றாக பயன்படுத்துவேன் அப்படின்னு முக்தியை விரும்பும் இச்சைன்னு முதல் பாட்டில் அந்த 4 சாதனம் சொன்னார். இது 4 தான். என்னது? இந்த நூலுக்கு மொழிவர் சாதனம் இந்நான்கே. இந்த நூல் படிக்கிறதுக்கு, மோட்சத்துக்கு இந்த 4 தான் சாதனம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது பாட்டில் அந்த 6 கூட்டம், சமாதி என்ற 6 கூட்டம், அந்த 6 என்ன அப்படிங்கிறத விளக்குனார். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை. 6. சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லிட்டு 4 இதை 2வது பாட்டிலேயே விவரிச்சார். சமம் அகக்கரண தண்டம். சமம்னா என்ன? இந்திரிய மன கட்டுப்பாடு. சமம் அகக்கரணம். அகக்கரண்ட நம்மளுடைய அந்த கரணம், உள்ளே நாம் பயன்படுத்துகின்ற கருவிகள், உள்கருவிகள் என்னெல்லாம் நம்மளுடைய மனசு, புத்தி, இதை தான் நம்ம பயன்படுத்துகின்ற கருவிகள். அதை என்ன பண்ணுறது? தண்டம். தண்டம்னா அதை தண்டிப்பது. எப்போ தண்டிப்போம்? ஒரு குழந்தை எப்போ தண்டிப்போம்? தப்பு பண்ணும்போது தண்டிப்போம். அது ஒரு தர்மத்துக்குள்ளே இல்லாமல் தான் இஷ்டப்படி இருக்கும்போது அது தண்டிப்போம். அதே மாதிரி இந்த அகக்கரணத்தை, ஏய் இப்படி யோசிக்காத, உட்கார்ந்து என்ன நினைக்கும்? இதை பற்றி ஆசைப்படும், அங்கே போகணுன்னு ஆசைப்படும், இங்கே போகணுன்னு ஆசைப்படும். இப்போ என்ன சொல்லணும்? உனக்கு மோட்சம்தான் பிரதானம், புரிஞ்சுக்கோ அப்படின்னு என்ன பண்ணணும்? நம்ம இதை பற்றி கவலைப்படுவோம். ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, யார் என்னன்னாலும் சொல்லட்டும், எனக்கு மோட்சம்தான் பிரதானம் அப்படின்னு என்ன பண்ணுறோம்? மனசை அகக்கரண தண்டம், மனசை தம்போக்கில் விடாமல் என்ன பண்ணணும்? என் லட்சியம் இதுதான், என் லட்சியம் இதுதான். இவ்வளோ நாள் என்னவா இருந்துச்சு? என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேரம்பேத்திகள் இப்படின்னு இருந்துச்சு. உனக்கு என்ன சேர்த்து வச்சுருக்க? கடைசியில் உனக்கு மோட்சம் வேணும். இவ்வளோ நாள் எல்லாம் என்ன பண்ணணும்? நம்மை சேர்ந்தவர்களுக்காக என்ன பண்ணோம்? இதுக்கு அதுக்குன்னு என்ன பண்ணோம்? நாரதர் கதை பார்ப்போம். நாரதர் வால்மீகி கதையில் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வால்மீகி முதல்ல என்னவா இருக்கார்? ஒரு வேடுவனாக இருக்கார். வேடுவனாக இருக்கும்போது அங்கே அவர் வழிப்பறி கொள்ளையராக இருக்கார். போகிறவங்க வர்றவங்கள்ட்டெல்லாம் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடித்து அதில் இருக்க எல்லாரையும் கொலை பண்ணி அவங்கள நகை எல்லாத்தையும் எடுத்து ஒரு கொள்ளைக்காரராக இருக்கார். அப்போ அந்த சைடு நாரதர் வர்றார். நாரதர் வந்த உடனே இப்படி பாவம் பண்ணுறியே, இந்த பாவம் எல்லாம் ஒன்றைத்தானே போய் சரி இத்தனை பேரை கொலை பண்ணுறியே அப்படின்னு சொன்னோடனே அந்த வேடுவனாக இருந்த அந்த வால்மீகி சொல்கிறார் இல்லை நான் என் குடும்பத்துக்காகத்தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன், இந்த பாவத்தில் அவங்களுக்கு பங்கு உண்டு அப்படின்னு சொன்ன உடனே நாரதர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னுடைய பாவத்தில் யாருக்கும் பங்கெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். போய் கேட்டு வா, உன் பாவத்தில் யாராவது பங்கு எடுத்துக்கிறாங்களா? யாரும் பங்குக்கு வரமாட்டாங்க. அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு? ரிஷியாக மாறிடுறாருன்னு பார்க்கணும். அவர் இவ்வளோ பண்ண பாவத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னோடனே ராம சொல்லு அப்படின்னா எனக்கு நாக்கு சொல்ல வரமாட்டேங்குது. இப்போ அந்த மரத்தை பார்த்து மராமரம்னு சொல்கிறாருன்னு பார்க்குறோம். இப்போ நம்மளுடைய உறவுகள் எவ்வளோ தூரம் வரும் நமக்கு? வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை. இப்போ நமக்கு என்ன செய்ய போகிறோம்? இப்போ நம்மளுடைய மனசு என்ன வேணும் நமக்கு? அகக்கரண தண்டம், தமம் புறக்கரண தண்டம்.
நம்மளுடைய கண்ணு காது மூக்கு எல்லாம் வெளியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாது, உட்கார்ந்தா அதுதான் ஞாபகத்தில் வரும். அப்போ அதனால என்ன பண்ணுறாரு, இந்திரியங்களுக்கு ஒரு ஷட்டர் போட்டுரு அப்படிங்கிறார். கண்டபடி பார்க்க விடாத, கண்டபடி சாப்பிட விடாத, கண்டபடி பேச விடாத. அப்புறம் நீ உட்கார்ந்தின்னா பாடத்தை எடுத்தால் பாடத்தை கொஞ்சம் மனசு போகும். இல்லாட்டி என்ன ஆகும், நம்ம இந்த கிளாஸ்க்கு வந்தோடனே பழசெல்லாம் ஏதோ அவங்க பேசுகிறது இவங்க பேசுகிறத ஞாபகம் வரும். ஏன்னா நமக்கு லட்சியம் என்ன, மோட்சம். நமக்கு லட்சியம் என்ன, மோட்சம். அந்த ஒருமுகப்படுத்தி நம்ம கவனிக்கணும். கவனிச்ச விஷயங்கள் மனசுல பதியணும். மனசுல பதிஞ்சாதான் நம்ம வாழ்க்கை முறையை நம்ம மாற்ற முடியும். தப்பு பண்ணும் போதே இல்லை தப்பா யோசிக்கிற, உனக்கு லட்சியம் என்ன, மோட்சம் அப்படின்னு வரும். கிளாஸ் கேட்க கேட்க என்ன ஆகும்னா இந்த சாதனங்கள் 4 அப்படின்னு பார்த்தோம். இந்த சாதனங்கள் சமம், தமம், விடல். விடல்னா என்னது, பொறுப்புகள் எல்லாத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது. பொறுப்பாக கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம், இனிமேல் எனக்கு லட்சியம் மோக்ஷந்தான் அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், அதில் பொறுப்புகள் எல்லாத்தையும் பொறுப்பாக அளவாக குறைச்சிட்டு ஆவியை விட்டாலும் சாவி விட மாட்டேன் என்ன பண்ணுறோம், அப்படி இல்லாமல் என்ன பண்ணுறோம், அவங்கவுங்களுக்கு பிள்ளை குடும்பம் வந்துருச்சு விட்டுட்டு என்ன பண்ணோம், இன்னும் அதில் போய் நம்ம பொறுப்பெடுக்க கூடாது. பொறுப்பாக இருக்கிற நேரத்தில் பொறுப்பாக இருக்கணும், பொறுப்பு குறைக்கிற நேரத்தில் பொறுப்பை குறைக்கணும். பொறுப்பாக இருக்க வேண்டிய நேரத்தில் பொறுப்பாக இல்லைன்னா தப்பு, பொறுப்பை விட வேண்டிய நேரத்தில் பொறுப்பை விடலைன்னா தப்பு. இப்போ விடல், சமம், தமம், விடல், சகித்தல். சகித்தல்னா என்ன ஆகும், சில நேரங்களில் அவங்க சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப வரும், பழசு உள்ளேருந்து எந்திரிச்சு வரும், ஆசைப்படுவோம். அதை என்ன பண்ணுறோம், அதை சகிச்சுக்கிட்டு என்ன பண்ணணும், நம்ம அதை லட்சியத்தை மறந்துடக்கூடாது. பல தடைகள் வரும் நமக்கு, கிளாஸ்க்கு வரும்போது வர்றதுக்கு தடை வரும், கிளாஸ் கேட்கும்போது என்ன வரும், தூக்கம் வரும். பொதுவாக நம்ம சாஸ்திரத்தில் சீதோஷ்ண சுக துக்காதி சகிஷ்ணுத்துவம்னு சொல்லுவோம். நம்ம வெயில் மழையினால், ஏன்னா சன்னியாசிகள் அந்த காலம் இதெல்லாம் இப்போ தான் வீட்டில் உட்காந்து படிக்கிற, அந்த காலம் இதெல்லாம் காட்டில் போய் படிச்சிருக்காங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் படிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு எல்லாத்தையும் சகிச்சுக்கிற தன்மை வேணும். சாப்பாடு கிடைக்காம போகலாம், நம்ம வசதியாக உட்காந்து படிக்கிறோம், நம்ம ஃபேனை போட்டு இப்படி உட்காந்து குழுக்குழுன்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் அந்த காலம் போய் வீட்டை விட்டுட்டு போய் படிச்சிருக்காங்க. சாப்பாடு கிடைக்கலாம், பல விதமான இடைஞ்சல்கள் வரலாம், அதெல்லாத்தையும் சகிச்சுக்கிறது. இப்போ நம்ம எடுத்துக்கலாம், நமக்கு வெளியே பிரச்சனைகளும் உள்ளுக்குள்ளதே நிறைய பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுறோம், சகித்தல். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம். சமாதானம் மன ஒருமுகப்பாடு. இப்போ இது கிளாஸ் கேட்கணும், நமக்கு நிறையா கேட்டால் தான் என்ன ஆகும், அதை நம்ம மனசில் பதிய வைக்கணும். சும்மா என்ன பண்ணக்கூடாது, இந்த பொம்மை கதை சொல்லுவாங்க இந்த அக்பர் பீர்பால், எந்த பொம்மை நல்ல பொம்மை, காதில் ஒரு காதில் குச்சி விட்டு பார்த்தாராம், ஒன்று இந்த காதுலேயே போயிடுச்சான். என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு காதில் கேட்ட விஷயம் அடுத்த காதில் போயிடுது. இன்னொரு பொம்மைக்கு என்ன ஆச்சா, ஒரு காதில் உள்ள குச்சியை விட்டோடனே வாய் வழியாக போயிடுச்சான். என்னாச்சா, கேட்டதெல்லாம் அடுத்தவங்களுக்கு உபதேசம், ஊருக்கு உபதேசம். நான் இதெல்லாம் கேட்டு வந்தேன் தெரியுமா, நீ ஒழுங்கா இரு அப்படின்னு என்ன பண்ணுவான், அடுத்த ஆளுக்கு போய் உபதேசம் பண்ணுறது. 3வது பொம்மைக்கு என்ன பண்ணுச்சான், காதுக்குள்ளே விட்டோடனே அது உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே போயிடுச்சு. அது மாதிரி சமாதானம்னா என்னது, கேட்ட விஷயம் நம்ம மனசில் நன்றாக பதிந்து நமக்கு அனுஷ்டானத்துக்கு வரணும். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம். 5 பார்த்துட்டோம். அடுத்து 6வது என்னது, ஸ்ரத்தை. நம்ம சிரவண பொருளை தானே சித்தம் சிந்திக்குமாறு சரதமாய் வைக்கும் இத்தை சமாதானம் என்பர் மேலோர். கேட்ட விஷயத்த, கிளாஸில் கேட்ட விஷயத்த மனசு அதையே யோசிச்சுட்டு இருக்கிறது, நீ கிளாஸில் இப்படி சொன்னாங்க, அதையே என்ன தானே சித்தம் சிந்திக்கணும். நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணோம், நம்மளா இதை யோசிக்க கிளாஸ் நமக்கு ரெக்கார்டிங் இருக்குது, நமக்கு திரும்ப திரும்ப கேட்கும். ஏன்னா எல்லாமே புதுசாக இருக்கும், இந்த பதம்லாம் கஷ்டமாக இருக்கும். சமம், தமம், விடல், சகித்தல், சமாதானம், ஸ்ரத்தைன்னு மண்டையில் ஏறுறதுக்கே என்னாகும், டைம் எடுக்கும். புதுசாக வர்றவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ அதெல்லாம் என்ன பண்ணுறோம், இதையே யோசிப்பது. ஏன்னா நமக்கு லட்சியம் என்ன, மோட்சம். மறக்கக்கூடாது, நமக்கு லட்சியம் என்ன, மோட்சம். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இது வரைக்கும் நம்மளுடைய லட்சியம் பொருள் சம்பாதிக்கிறது, குழந்தைகளை படிக்க வைக்கிறது, அதுகள் லைஃப்பை செட்டில் பண்ணுறது. அதனால தான் வேதாந்தத்தை பொதுவாக எல்லா கிரகஸ்த ஆசிரமத்தில் பொறுப்பெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பொதுவாக வேதாந்தத்தையே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. பொதுவாக சின்ன வயசுலேயே வேதாந்தத்துக்கு போகிறவங்க வெரி ரேர். பொதுவாக இது ஏன்னா இதுக்கு டைம் கொடுக்கணும், இதுக்கு நல்லா இது பொறுப்பெல்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நமக்கு நல்ல டைம் கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா பயன்படுத்த பரம சர்க்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும். ஸ்ரத்தைனா என்ன, குருவுடைய வார்த்தை, அவர் பொய் சொல்லலை,
அவர் சரியான நிம்மதிக்கு சரியான மார்க்கத்தை தான் கொடுத்துருக்காரு. இப்போ இந்த டாக்டர்கிட்ட போனால் இவர் மருந்து சாப்பிட்டா நமக்கு கேட்குன்னா தான் என்ன பண்ணுவோம், ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே போவோம். அது மாதிரி இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காரு, இவர் எதையும் சார்ந்து இல்லாத தன்மையை நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு இருக்காரு தாண்டவராய சுவாமி. எதையும் சார்ந்து நிம்மதிக்கான வழியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதை படித்தா எனக்கு நிம்மதி வந்துடும் அப்படின்னு அதை நம்பி வர்றோம். ஏன்னா இன்னும் 280 ஸ்லோகம் இருக்குது, 1.5 வருஷம் ஆகும் நம்ம படித்து முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த பிரயோஜனம் கிடைக்க எவ்வளோ நாள் ஆகும்? இப்போ ஒரு பையனை நம்ம ஒரு டிகிரி படிக்க வச்சு சம்பாதிக்க வைக்கிறோன்னா அதுக்கு எத்தனை வருஷத்து உழைப்பு இருக்குது, எத்தனை பேரோடைய உழைப்பு இருக்குது. அந்த பிள்ளை நல்லா படிக்கணும், நம்ம அதுக்கு எவ்வளோ அதில் என்ன பண்ணியிருக்கோம், அதில் முதலீடு பண்ணுறோம். அப்போ தான் என்ன கிடைக்குது, அதனுடைய ரிசல்ட்டை நம்ம கிடைக்கும். அது மாதிரி இப்போ நமக்கு இதில் குருவும் இந்த சாஸ்திரமும் பொய் சொல்லலை, இது கண்டிப்பாக நமக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை, அதுக்கு பேர் ஸ்ரத்தை. வரமிகு சமாதி 6 வகையின் சொற்பொருள் இதாமே. இந்த சமாதி என்கின்ற இந்த 6 கூட்டம், அந்த 6னுடைய சொற்பொருள், அதனுடைய அர்த்தம் இதுவே. மறக்கக்கூடாது. 4 சாதனங்கள்: விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. இது 4 சாதனம் இருந்தால் தான் உனக்கு இந்த கைவல்யம் கிடைக்கும். கைவல்யம்னா என்ன? நிம்மதிக்காக எதையும் யாரையும் சார்ந்து இல்லாத தன்மை, மீண்டும் பிறக்காத தன்மை. இந்த 4 சாதனம். அடுத்து இதை பற்றி இன்னும் சொல்ல போகிறார். அடுத்து இந்த சாதனம், இந்த அதிகாரித்துவம், இந்த குவாலிஃபிகேஷன் எதுக்காக ரொம்ப அவசியம், ஏன் இந்த குவாலிஃபிகேஷன் தேவை அப்படிங்கிறத அடுத்த பாட்டில் சொல்கிறார். சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர் கரி உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில், பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் புருட நாமே. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அடைந்தவர் கரி உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில், பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் புருட நாமே. இப்போ நமக்கு இந்த 11வது பாட்டில் இந்த சாதனங்களின் அவசியம். சாதனம்னா இங்கே நமக்கு இருக்க வேண்டிய இந்த தகுதிகள். சாதாரணமாகவே சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. இது ஸ்டேட்மெண்ட், இது உலக நியதி. எங்கேனாலும் ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு சாதனம் தேவை. இப்போ நம்ம இங்கேருந்து சிங்கப்பூர் போனால் கண்டிப்பாக ஃப்ளைட்டு வேணும், இல்லாட்டி கப்பல் வேணும். நம்ம அது மாதிரி நடந்து, ஆமாம், படிக்கணும்னா புஸ்தகம் வேணும், கண்ணு வேணும், கண் பார்வை வேணும் நமக்கு. அது மாதிரி எந்த செயல் செய்கிறதுக்குனாலும் அதுக்கு ஒரு சாதனம் தேவை, ஒரு கருவி தேவை, அதுக்கு ஒரு தகுதி தேவை. இது உலக நியதி. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை. உலகத்தில் இப்போ ஒரு ஒலிம்பிக்கில் போய் ஒருத்தர் சாதிக்கணும் அப்படின்னா அவனுக்கு இந்த சமாதி என்ற 6 கூட்டம் கண்டிப்பாக தேவை. இந்த மற்ற 3 நம்ம மோட்சத்தோடு சேர்த்துருக்கோம். விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவத்தை நம்ம வீடு, அறம்பொருள், இன்பம், வீடு. இந்த வீடுங்கிறதுக்கு மோட்சத்துக்கு விவேகம், வைராக்கியம், முமுட்சுத்துவம். மற்ற அறம்பொருள், இன்பம் 3க்குமே இந்த சமாதி ஷட்க சம்பத்தி தேவை. சமாதி என்ற 6 கூட்டம், அவனுக்கு இந்திரிய கட்டுப்பாடு தேவை. ஒலிம்பிக்கில் போய் சாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இந்திரிய கட்டுப்பாடு தேவை, மனக்கட்டுப்பாடு தேவை, சமம் தமம் விடல். அவன் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாது, வேற எதுலாம் பொறுப்புகள்லாம் எடுக்க முடியாது. விடல், சகித்தல், எத்தனையோ கஷ்டம் வரும், அதை சகிச்சுக்கணும். சமாதானம், கான்சன்ட்ரேஷன் வேணும். ஸ்ரத்தை, அவனுக்கு அந்த நம்பிக்கை வேணும், நம்பிக்கை வேணும். மற்ற உலக கல்விக்கே, உலகத்தில் ஒன்றை சாதிக்கிறதுக்கே இது எல்லாமே தேவை. இப்போ நமக்கு இந்த 4 சாதனங்கள், விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை. சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த 4ம் அந்த கும் ரொம்ப முக்கியம். 4மே வேணும். 4ம் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும்.
இந்த நான்கும் இருக்கவருக்கு தான் இந்த ஞானம் உண்டாகும். எந்த ஞானம்? நிம்மதியாக இருக்கும் அறிவு. எப்படி நிம்மதியாக இருப்பது? அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இல்லை. அறிவு உனக்கு இருந்துச்சுன்னா என்ன இல்லைனாலும் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியும். அறிவு மட்டும் இல்லைன்னா என்ன இருந்தாலும் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. அப்போ நமக்கு என்ன தேவை? நிம்மதிக்கு என்ன தேவை? அறிவு தேவை. இப்போ இந்த நான்கும் அடைந்தவருக்கு அறிவு உண்டாகும். இப்போ இதில் என்ன கிடையாது, ரிசர்வேஷன்லாம் கிடையாது. எனக்கு நான் வயசாகி போய் வந்திருக்கேன், எனக்கு இதெல்லாம் இல்லை, நான் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் கிடைக்காதா அப்படின்னா ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த நான்கும் வரும்போது யாருக்குமே முழுமையாலாம் இருக்காது. கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கும். விவேகம் கொஞ்சம் இருக்கும், வைராக்கியம் கொஞ்சம் இருக்கும். மோட்சங்கிறத உனக்கு என்னென்னலாம் வேணும் லிஸ்ட்டு போட்டோம்னா முதல்ல 4-5 போட்டுப்போம். 10வது மோட்சம்னு எழுதியிருப்போம் நம்ம. அது என்னாகும்? ஒன்றுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும்? கடவுள் இங்கிட்ட ஒரு அடி கொடுப்பாரு, அங்கிட்ட ஒரு அடி கொடுப்பாரு. அப்போ நமக்கு 10லேருந்து 9 தூக்கி போடுவோம், 9லேருந்து 8க்கு வரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை என்ன பண்ண முடியும்? இந்த சாதனங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும், பண்ணித்தான் ஆகணும். முழுமையாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஐயோ எனக்கெல்லாம் ஆசையெல்லாம் இருக்கே, வைராக்கியம் சொல்கிறீங்க, எனக்கெல்லாம் வந்தால் முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம்? குறைச்சிக்கிட்டே வருவோம். ஏன்னா இது இந்த குணங்கள் எப்படி உண்டாகும் அப்படின்னா இந்த சத்சங்கம் மூலமாக இந்த குணங்களே உண்டாகும். சத்சங்கம்னா எந்த குரூப்போடு இருக்கோமோ, இப்போ சினிமா பார்க்குற குரூப்பெல்லாம் தனியாக இருக்கும், ஒன்றொன்றுக்கு ஒரு குரூப்பு, கிரிக்கெட் அடிக்கிற குரூப் எல்லாம் தனியாக இருக்கும், சீட்டு விளையாடுற குரூப் தனியாக இருக்கும், ஒன்று ஒரு குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் சேரும்போது என்ன ஆகும்னா நம்மளை நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நம்ம சத்சங்கம், இப்போ இதையே படிக்கிற குரூப் ஒரு குரூப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம இவங்க கூட இது பண்ணும்போது நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம இந்த குவாலிஃபிகேஷன் ஏதோ ஓரளவுக்கு இருந்து தான் நமக்கு உள்ளே வர்றோம். ஃபுல்லாக இருக்கும் நமக்கு அவசியம் கிடையாது, இருக்கணும்னு அவசியம் கிடையாது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். இம்ப்ரூவ் பண்ணுறோமோ இல்லையே கீழே போயிடக்கூடாது ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விவேகம்னா என்ன, இப்போ நமக்கு ஆசைப்படும் போதே ஞாபகத்துக்கு வரணும். ஐயோ இதில் துன்பம் கலந்துருக்கும், இதில் என்ன துன்பம் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? அதை தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர்க்கு அறிவு உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது. நூதனம், நூதனம்னா புராதனம். புராதனம்னா என்னது? ஓல்டு, பழசு. நூதனம் அதுக்கு ஆப்போசிட் புதுசு. புதுசாக யாராவது உள்ளே வந்தாங்கன்னா நூதன விவேகி உள்ளம் நுழையாது. உள்ளம் நுழையாதுன்னா புரியாது. புதுசாக இப்போ கிளப்பெல்லாம் சுற்றிட்டு யாரோ உட்கார்றாங்க, அப்படி என்னது பூரா சினிமாவாக பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் உள்ளே வர்றவங்கன்னா என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களுக்கு உள்ளம் நுழையாது. புதுசாக வர்றவங்களுக்கு புரியாது. நுழையுமாயின் ஒருவேளை அவங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா புருடனாமே. ஒருவேளை அவனுக்கு புரிஞ்சிருச்சு, நான் இந்த மாதிரி கிளாஸுக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் வந்ததில்லை, ஆனால் என்னன்னு தெரியல, எனக்கு இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கு, என்னால் கேட்க எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறான்? விடாமல் கேட்குறான். புதுசாக வந்தவங்களுக்கு இதில் புரியுது அப்படின்னா பூத ஜென்மங்கள். பூத காலம்னா சம்ஸ்கிருதத்தில் பாஸ்ட் டென்ஸுக்கு பேர் பூதகாலம். பூத ஜென்மங்கள் அப்படின்னா பழைய ஜென்மங்கள். பல ஜென்மங்களில் பூத ஜென்மங்கள் கோடி ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான் காரணம். புனிதனா புருடனாமே. புனிதன்னா என்னது? தன்னை புனிதப்படுத்தி கொண்டவன் அப்படின்னா என்ன? தூய்மைப்படுத்தி கொண்டவன் அப்படின்னா நல்ல ஒரு தூய்மையான மனம் உடையவன். அடுத்தவங்களுக்கு கெட்டது நினைக்க மாட்டான், அடுத்தவங்க நாசமாக போகணும்னு நினைக்க மாட்டான், அந்த மாதிரி பிறரை நாசப்படணும்னு நினைக்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட தூய உள்ளம், மன தூய்மை உடையவனாக இருக்கும் ஒருவனுக்கு தான் புருடன்னா புருஷன். அப்போ நூதன விவேகி உள்ளம் நுழையாது. புதுசாக யாரோ வந்தவங்கள என்ன பண்ண முடியாது? உள்ளம் நுழையாது. இப்போ இந்த தெருவில் எத்தனையோ பேர் இருக்காங்க, தெருக்காரங்க யாருமே கிளாஸ்க்குள்ளே வரல அப்படின்னா என்ன அர்த்தம்? யாருக்கோ எங்கேயோ இருந்து வர்றீங்க, கிளாஸுக்கு வர்றீங்க. இப்போ புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இந்த கிளாஸுக்கு என்ன பண்ண முடியும்? வர முடியும். உட்கார்ந்தாலும்
திரும்ப கேட்கணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? புண்ணியம் வேலை செய்யுது. பூத ஜென்மங்கள் கோடி புனிதனா புருஷனாமே. இது நமக்கு இதனுடைய மகத்துவம் தெரியணும். இந்த சாதனம் இருந்தால் தான் நமக்கு இது கிடைக்கும். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த கிளாஸ்க்கு வர்றோம் அப்படின்னாலே அதுக்கு புண்ணியம் செஞ்சுருக்கணும். அது பிடிக்குது அப்படின்னா அதில் நமக்கு ஆர்வம் வருது, ருச்சி இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுக்கு பிரயோஜனம் கிடைக்குது அப்படின்னா பல ஜென்மங்கள் கோடி செய்த புனிதனா புருடனாமே. பின் அடுத்து எதனால் இந்த கிளாஸுக்கு எல்லாம் வர்றாங்க? இது குரு சிஷ்ய சம்வாதமாக தான் இருக்க போகுது. இது வந்து குருவும் சிஷ்யனும் பேசிக்கிறதா தான் இந்த நூல் அமைது. இப்போ எதனால் ஒரு சிஷ்யன் இந்த கிளாஸுக்கு வர்றான் அப்படிங்கிறத அடுத்ததில் சொல்கிறார். இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண மூன்றடைந்து வேயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண மூன்றடைந்து வேயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. எதனால இந்த கிளாஸுக்கு இந்த சிஷ்யன் வர்றான் அப்படிங்கிறத சொல்கிறேன். பதறினானே, பதறி போயிட்டு வர்றான். யார்கிட்ட? குரு கிட்ட. யார் வர்றான்? இவன் அதிகாரியானோ. இவன்னா இப்படிப்பட்ட அதிகாரினா தகுதி, இப்படிப்பட்ட தகுதி உடைய ஒருவன். எப்படிப்பட்ட தகுதி? அந்த விவேகம், வைராகியம், சமாதி என்ற 6 கூட்டம், முக்தியை விரும்பும் இச்சை, இப்படிப்பட்ட தகுதியை உடைய ஒருவன். இவன் அதிகாரியானோன் எதனால வர்றான்? இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவணம் 3 அடைந்து. தவணம்னா துக்கம். 3 விதமான துக்கத்தினால் வர்றான். தப்பணம்னாலே சம்ஸ்கிருத வேர்டு வந்து அதை தாபத்ரயம்னு சொல்லுவோம். துக்கத்ரயம். 3 விதமான துக்கத்தின் காரணமாக குரு கிட்ட ஓடுறான். எப்படி ஓடுறான்? வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி. துக்கம் எப்படி இருக்கு அவனுக்கு? ஒரு வெயிலில், ஒரு சூடான வெயிலில் ஒரு புழுவை போட்டால் அது எப்படி துடிக்கும், அது மாதிரி மனசில் அவனுக்கு துக்கத்தினால என்ன பண்ணுறான்? வெளியவும் சொல்ல முடியாமல் உள்ளேயும் வச்சுக்க முடியாமல் என்ன பண்ணுறான்? உள்ளுக்குள்ளே என்னது இந்த மீன் முள் உள்ள சிக்கினது மாதிரி அப்படிப்பட்ட துக்கத்தோட வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி என்ன பண்ணுறான்? எதனாலலாம் கஷ்டப்படுறான் அப்படின்னா, கஷ்டம் நமக்கு 3 விதமான தாபத்திரயம். நமக்கு கஷ்டம் எப்பயுமே இந்த 3 விதத்தில் தான் அமையும். எந்த கஷ்டம் 3 பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த 3 பாக்ஸ்க்குள்ளே ஏதாவது ஒரு பாக்ஸில் தான் இருக்கும். இந்திரியங்களாலும், இந்திரியம்னா இதுக்கு பேர் வந்து ஆத்தியாத்மிகம்னு சொல்லுவோம். நம்மளாலே நமக்கு வர்ற கஷ்டம், நமக்கே நம்ம உண்டு பண்ணுற கஷ்டம். அது வியாதியால் இருக்கலாம், பசியால் இருக்கலாம், நம்மளுடைய மனசுனால இருக்கலாம். நம்மால் நமக்கு வரும் இடைஞ்சல், அதுக்கு பேர் ஆத்தியாத்மிகம். நம்மளே பல விஷயத்தை குழப்பிக்கிட்டு இருப்போம். தூக்கம் வராமல் கஷ்டப்படலாம், வியாதியினால் கஷ்டப்படலாம். இப்போ இது ஒரு விதமான துக்கம், அதுக்கு பேர் ஆத்தியாத்மிகம்னு பேர், இந்திரியங்களாலும். அடுத்தது 2வது விதமான கஷ்டம் என்னென்னா புவன தெய்வங்களாலும். 2வது கஷ்டம் எப்படி வருது அப்படின்னா ஆதி தெய்வீகம்னு சொல்லுவோம். நம்மளுடைய இந்த பஞ்சபூதங்களால், நம்மளுடைய தேவதைகளால், நம்மளுடைய கிரகங்களால் பார்க்குறோம். ஒவ்வொரு பயிற்சியாக வரப்போகுது. இப்போ இந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு, அந்த பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லாமல், சனி பயிற்சி சூப்பர், நான் குரு பயிற்சி ஒன்னே நாசமாக போகுது, ராகு கேது அப்படிமா. இன்னும் படைக்கும் போதே சுபகிரகம் அசுபகிரகம் சேர்த்தே தான் பகவான் படைச்சிருக்காரு. இங்கிட்டு கூடி கிளாக் வைஸில் கொஞ்சம் சுற்றுது, ஆன்டி கிளாக் வைஸில் கொஞ்சம் சுற்றுது. இப்போ உனக்கு ஆதாயமாக ஒரு சுற்றுது, உனக்கு ஆதாயம் இல்லாமல் இன்னொரு சுற்றுது. இப்போ இப்படி தான் இருக்கும். இதனால என்ன ஆகும்? உனக்கு கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி வரும்.
என்ன நம்ம இப்போ ஜாதகத்தை போய் கேட்டால் இது சரியில்லை அது சரியில்லை, உனக்கு இதையுமே அதை பார்க்குறேன் அதை இதை பார்க்குறேன் வந்து இதுக்கு பரிகாரம் அதுக்கு பரிகாரம். இப்போ இது மாதிரி கஷ்டங்கள். இப்போ கஷ்டத்துக்கு காரணம் அடுத்து என்னது? ஆதி பூத பௌதிகங்களாலும். பூத பௌதிகங்களால மற்றவங்களால நமக்கு வர்ற கஷ்டம். மற்ற உயிர்களால் வரலாம், நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்களால் வரலாம். இந்த கஷ்டம் 3 விதத்தில் தான் வரும். ஒன்று நமக்கு நாமே செய்கின்ற கஷ்டம். 2வது ஆதி தெய்வீகம்ங்கிறது நம்ம இயற்கை பேரிடரையும் சேர்த்துக்கலாம். திடீர்னு கொரோனா வந்துச்சு, நமக்கு திடீர்னு மழை ஓவராக கொட்டுன்னு கொட்டுது. திடீர்னு என்ன பண்ணுறாங்க, நமக்கு இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். சென்னையில் அந்த தூத்துக்குடியிலலாம் வீடெல்லாம் பூரா தண்ணி உள்ளே வந்து கஷ்டப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள்னு. இப்போ பார்க்குறோம் பூரா நெருப்பு பூரா என்ன பண்ணுச்சு, அமெரிக்கா பூரா வந்து ஒரு பக்கம் பனி, ஒரு பக்கம் நினச்சி பார்க்க முடியல நம்மளால். திடீர்னு என்ன பண்ணுறான், சண்டை வந்துடுது. என்ன சொல்ல முடியுது நமக்கு? இயற்கையால் உண்டாக்கப்படுவது, மனிதனே உண்டாக்கி கொள்வது, இதெல்லாம் என்ன பேரிடர்கள். இப்போ இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள். இப்போ நமக்கு நம்மளாலே வர்ற கஷ்டம் ஆதி பௌதிகம். பூத பௌதிகங்கள்னா மற்றவர்களால், நமக்கு உறவுகளால் என்னது, நிறைய பிரச்சனைகள். இப்போ இவன் அதிகாரியானோன் என்ன பண்ணுறான், இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் எல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுறான், தபனம் 3 அடைந்து பலவிதமான கஷ்டத்தை அனுபவிக்கிறான். தபனம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி மாறி மாறி பார்க்குறோம். இந்தா சரியாக போயிடும் அந்த சரியாக போயிடும், ஒன்று மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. எல்லாம் சரியாக போனாலும் அப்புறம் பயம் வந்து, ஐயோ கடைசி காலத்தில் நம்ம தனியாக இருக்கமே, என்ன ஆகுமோ தெரியலையே, பிள்ளைங்கள்லாம் இல்லையே, யாருக்கு கஷ்டமெல்லாம் பொக்குன்னு போயிட்டா நல்லா இருக்குமே, என்ன பண்ணுறோம். இந்த மாதிரி ஒன்று பழசை பற்றி கவலைப்படுறோம், இல்லாட்டி வருங்காலத்தை பற்றி கவலைப்படுறோம். கவலை 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 என்ன இருக்குது, இப்படியே அவன் என்ன பண்ணுறான், கஷ்டப்படுறான். தபனம் 3 அடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி. வெம்பினா தாங்க முடியலன்னு துடிச்சிட்டு வர்றானா. பார்க்குறோம் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதின்னு சாமி பூரா தத்துவ பாடாக நிறைய சொல்லுவாங்க வந்து, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமின்னு என்ன பண்ண, இந்த முடிச்சுட்டு உட்காந்துருப்போன்னு பார்ப்போம். அடுத்து ஒரு பிரச்சனை. என்னைக்கு தான் நம்ம நிம்மதியாக இருக்கிறது அப்படின்னு அதே நமக்கு வந்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு பிரச்சனை முடிஞ்ச பாடு இல்லையே. நம்ம நினைக்கிறோம் கொஞ்சம் பெருசாகிட்டாலாம் பிரச்சனை போயிடும்னு நினைக்கிறோம், அப்புறம் தான் பிரச்சனை அதிகமாகுது அப்படின்னு. முன்னாவது உடம்புல தெம்பு இருந்துச்சு, இப்போ உடம்புல என் தெம்பு இல்லை, இது பண்ணுறோம். அப்போ வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி என்ன பண்ணுறான், பவம் அரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. பவம் அரு ஞான தீர்த்தம். தீர்த்தம்னா தெரியும். இப்போ வெயிலுக்கு எதிர்ப்பதம் என்னது, குளிர்ச்சி. வெயிலோடு இருக்கோம், வெயிலில் இருந்து வந்தோன்னு என்ன பண்ணுறோம், தண்ணி குடிக்கிறோம். குடுக்குடுன்னு ஓடி வந்தால் என்ன பண்ணுறோம், வெயிலில் செருப்புலாம் நடந்து பார்த்தா தெரியும், நம்மளாம் நல்லா சுகமாக இருக்கும். வந்து கஷ்டப்படுறவங்களெல்லாம் பார்த்தா தெரியும், தகன்னு இருக்கிறதுல இப்படின்னா. அப்போ அந்த தீர்த்தம் எப்படிப்பட்ட தீர்த்தம், ஞான தீர்த்தம். தீர்த்தம்னாலே நம்மை புனிதப்படுத்துவது, நமக்கு குளிர்ச்சி தருவது. இப்போ நமக்கு சாதாரணமாக நம்ம வீட்டில் குளிக்கிறோம், ஸ்நானம் பண்ணுறோம், அது உடலை சுத்தம் பண்ணும் நமக்கு. இப்போ இது இந்த பிரயாக்ராஜில் போய் குளிக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை கங்கைன்னு சொல்லிட்டு குளிக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுது, நம்மளுடைய பாபத்தை சுத்தப்படுத்துகின்றோம், பாபத்தை சுத்தப்படுத்தும். இப்போ இவன் என்ன தீர்த்தத்தில் குளிக்க வர்றானா, ஞான தீர்த்தத்தில் குளிக்க வர்றான். எப்படிப்பட்ட ஞான தீர்த்தம், பவம் அரு ஞான தீர்த்தம். பவம்னா என்னது, பிறவி துன்பம், பிறவி சக்கரம்னு சொல்கிறோம். சம்சார சக்கரம், மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம்னு சொல்கிறோம். பவ சாகரம்னு சொல்கிறோம். சாகரம்னா என்னது, பெரிய சமுத்திரம், பெரிய சமுத்திரம். சமுத்திரத்தில் என்ன ஆகணும், நம்ம உள்ளுக்குள்ளே விழுந்துட்டோம், இதெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு சமுத்திரத்தில் உள்ளே விழுந்து அதில் வெளியே வராமல் இருக்கோன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி இந்த பவம், இந்த சம்சாரங்கிற சாகரத்தில் விழுந்துட்டோம், கடலில் விழுந்துட்டா என்ன பண்ணணும், யாராவது காப்பாற்றுறதுக்கு ஆள் வரணும். அது மாதிரி பதறிட்டு வர்றானா, யார்கிட்ட, குரு கிட்ட வர்றானா. பவம் அரு ஞான தீர்த்தம். குரு கிட்ட வந்தால் என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும்.
அறிவை கொடுக்க போகிறார். என்ன அறிவை கொடுக்க போகிறாரு? இவ்வளோ நேரமாக நீ நிம்மதியை எங்கேயோ தேடிட்டே இருந்தியே, அதெல்லாமே தற்காலிக நிம்மதி கொடுக்கும், நிம்மதி கிடைக்கும் உனக்கு, ஆனால் தற்காலிக நிம்மதி. இப்போ உனக்கு வேணுங்கிறது நீ என்ன வேணும்னு கேட்குற? பெர்மனன்ட் பீஸ். இதை மாற்றி அதை மாற்றி ஒன்னொன்னையா மாற்றி மாற்றி பார்க்குறோம். ஆனால் என்ன பண்ண முடிய மாட்டேங்குது நமக்கு. நம்மளும் கல் போட்டு பார்த்துருப்போம், நிறையா மோதிர கல் போட்டு பார்த்துருப்போம், ஜாதகத்தை தூக்கிட்டு போயிருப்போம், இந்த எத்தனையோ பிரதர்ஷனம் பண்ணியிருந்திருப்போம், அங்கே பிரதர்ஷனம் பண்ணியிருந்திருப்போம். அந்த பிரச்சனை முடியுது, அடுத்து ஒன்று வருதே, இது முடியுது, அடுத்து ஒன்று வருதே, என்ன பண்ணுறது? இதுக்கு தான் நம்ம ஞான தீர்த்தம், முழுமையான நிறைவு, குறைவில்லாத நிறைவை கொடுக்கக்கூடிய அந்த ஞானமாகிய தீர்த்தத்தில் படிந்திட மூழ்கிட, நல்லா அதில் அந்த ஞானத்தில் நல்லா மூழ்கி எந்திரிக்கிறதுக்காக பதறினானே. இப்போ நமக்கு ஒரு வியாதி இருக்குது, திடீர்னு ஒரு கேன்சர்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பயமாக இருக்கும், பதறுவோம். நம்ம பதறிப்போய் என்ன பண்ணுவோம்? எந்த டாக்டர்கிட்ட போகலான்னு ஓட்டமாக ஓடுவோம் இல்லையா? அது மாதிரி நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு அலைகிறோம். இப்போ ஒரு டாக்டர் கிடச்சிட்டாரு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? நம்ம அவர்கிட்ட ஓடுவோம். எப்படியாவது இந்த வியாதியிலேருந்து எனக்கு போகணும். வியாதின்னா நமக்கு எதுவும் வலி இல்லாத வியாதினா கூட பரவாயில்ல, பயங்கரமாக வலியோடு இருக்கிற வியாதின்னா அது எவ்வளோ வலி இல்லாத வியாதினா சரி ஒரு பக்கம் அது வாட்டி வியாதி இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிடுவோம். வலி வேதனையோடு இருக்கிற வியாதின்னா இப்போ நமக்கு இங்கே சம்சாரத்தில் என்னது, இங்கிட்டு போனால் அடி விழுது, அங்கிட்டு போனால் அடி விழுது, என்ன பண்ணுறோம்? நம்ம மாறி மாறி இந்த பிரச்சனை, இந்த பிள்ளைக்கு பிரச்சனை சரியானா அடுத்த பிள்ளைக்கு பிரச்சனை, எல்லாம் சரியானா அதுக்கப்புறம் வீட்டு பிரச்சனை. சொல்லவா வேணும்? காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒன்றும் மோட்ரு ஓடாது, தண்ணி வராது, ஃப்ரிட்ஜு ஓடாது, மிக்சி ஓடாது, காய் வராது, வெயில் அடிக்கும், மழை பெய்யும், இதெல்லாம் நல்லா இருந்தால் எனக்கு தலைவலிக்கும். இப்படி என்ன பண்ணுறோம்? இதே தான் நமக்கு. இப்போ பவம் அரு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. பதறி போய் என்ன பண்ணுறான்? ஓடி வர்றான். அடுத்ததுல அவன் குருவை அணுகுதல். ரெண்டாவது அவன் குருவை அணுகுதல். ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வழியில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞானசர் குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞானசர் குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. இப்போ அவன் குருவை போய் பார்க்குறான். நல்ல பக்குவம் வந்துருச்சு, நல்லா அடி நிறையா வாங்கியிருக்கான், வாழ்க்கையில் நிறையா பக்குவம். ஆன பின்னா இந்த பக்குவத்தை அடைந்த பின் நல்ல சாதன சதுஷ்டயம் கொஞ்சம் நிறையா சம்பாதிச்சிட்டான். கொஞ்சம் விவேகம், வைராகியம், சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் எல்லாம், மோட்சத்தை எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்? ஆன பின் எப்படி வர்றான்? மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் 3 காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல். இப்போ உலக சுகத்தில் இருக்கிற தோஷம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஏற்கனவே பார்த்தோம் 3 விதமான தோஷங்கள் இருக்குது விஷய சுகத்தில். திரும்ப ஒருக்க ஞாபகப்படுத்திக்குவோம். துன்பம் கலந்த தன்மை. எல்லா சுகத்தை அடையணும்னா அதுக்கு துன்பம் கலந்த தன்மை. இப்போ என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு பணம் வேணும், எக்கச்சக்கமாக பணம் வேணும். எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னா பணம் வேணும். துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை. சரி, ஒரு வழியாக வீடை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன? அது நிறைவை தராது. என்ன பண்ணணும்? அதை தினம் தூத்து பிறக்கணும், தொடச்சி வைக்கணும். வீடு கெட்டு போது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? பார்த்தாலே கிருகிருன்னு வரும். ஐயோ எப்படி க்ளீன் எல்லாம் பிள்ளையெல்லாம் வீடு வருஷத்துக்கு 4 நாள் வருவாங்க, ஆளுக்கு ஒரு ரூம் கேட்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற நாள் பூரா அந்த வீட்டை நம்ம தூத்தி தொடச்சி க்ளீன் பண்ணி அதில் வந்தால் கேட்குங்க, இது என்ன இப்படி போட்டு வச்சுருக்க ரூமன்னு. நம்ம
மெயின்டைன் பண்ணி வச்சுருப்போம். அப்போ துன்பம் கலந்த தன்மை, நிறைவை தராத தன்மை, அடிமைப்படுத்தும் தன்மை. சரி, இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்புறம் வந்தால் வேண்டியது இருக்கே, வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒருக்க வருதுங்க, 4 நாள் வருதுங்க, அதுக்காக என்ன பண்ண வேண்டியது இருக்குது? நம்ம முடியலைனாலும் அதை க்ளீன் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. இப்போ எல்லா பொருளுமே அப்படித்து. இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டு ஆன பின் இதை நன்றாக புரிந்து கொண்டவன் என்ன பண்ணுறான்? மக்கள், மனைவி, மக்கள், அர்த்த ஏடனைகள் 3இல். ஏடனைன்னா ஏஷனா, இது வந்து நமக்கு இது சம்ஸ்கிருதத்தில் இருக்க, அதை தமிழ் படுத்தும் போது அந்த டே வந்து ஷேவ் ஆயிரும். ஏஷனானா ஆசை. என்ன 3 ஆசை? மனைவி, மக்கள், அர்த்தம். அர்த்தம்னா பணம். நம்ம முதல்ல பார்த்தோம், பொன்னில மாதர் ஆசை. 3 விதமான ஆசைகள் மனுஷனுக்கு இருக்கு. இப்போ என்ன பண்ணுறான்? புரிஞ்சுக்கிட்டான். மனைவி, மக்கள், அர்த்தம், பொருள். பணத்தினாலையும் சரி, உறவுகளாலையும் சரி, சுகமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். 3இல் காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல். என்ன பண்ணுறான்? இது மான் எப்படி போய் சிக்குச்சுன்னா என்னாகும்? எப்படி தப்பிச்சு ஓடுமோ அது மாதிரி காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல. வேடன்கிட்டருந்து எப்படி மான் தப்பிச்சு ஓடுமோ அதுபோல இந்த ஆசைகளிலிருந்து விடுபட்டு காணவர் வலையில் கைத்தப்பி ஓடும் மான். கைத்தப்பி ஓடும் மான். மான் என்னாச்சு? மாட்டிக்கிடுச்சு. அப்புறம் என்ன? போராடி கிழிச்சிட்டு ஓடிடுச்சு. அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஆசையில் மாட்டிட்டோம். நம்ம வந்து மனைவி, மக்கள் இதில் மாட்டிட்டோம் நம்ம வந்து. இப்போ என்ன ஆகணும்? நம்ம தப்பிச்சு ஓடணும். தப்பிச்சு ஓடணும், வீட்டை விட்டுட்டு ஓட போகிறது கிடையாது. இதை எப்படி இந்த பிரச்சனையிலிருந்து ஓடுவது? மான் வலையில் மாட்டிக்கொண்டு விட்டது, நாம் கவலையில் மாட்டிக்கொண்டிருக்கின்றோம். நமக்கெல்லாம் என்னது? கவலைங்கிற அந்த வலையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். காணவர் வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் என்ன பண்றான்? போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. அடிபட்டு வந்திருக்கான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் அடிபட்டு வந்திருக்கான். அப்படிப்பட்டவன் எங்கே நிம்மதி கிடைக்கும்னு ஓடி தவிச்சு, எப்படி வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. பதறி போய் ஓடி வர்றான். ஓடி வந்து என்ன பண்ணுறான்? குருகிட்ட போகிறான். போனவன் வெறுங்கையோடே போகாமல். நம்ம சாஸ்திரத்தில் பெரியவங்களை பார்க்கும்போது, குழந்தைகளை பார்க்கும்போது, கர்ப்பிணிகளை பார்க்கும்போதெல்லாம் வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது கொண்டு போகணும். அதுபோல் அவன் என்ன பண்ணுறான்? வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கினான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் தன்னுடைய ஸ்ரத்தையை வெளிப்படுத்துகிறான். இப்போ காலில் விழுறாங்க அப்படிங்கிறாங்க. குரு கிட்ட வந்து காலில் விழுறாங்க அப்படிம்பாங்க. காலில் விழுறது குரு கிட்ட கிடையாது, குருக்கா விழுறது கிடையாது. அவருடைய ஞானத்தை நமஸ்காரம் பண்ணிக்கின்றோம். அந்த பர்சனை நம்ம என்ன பண்ணல? அந்த ஆசாமிக்கு ஒன்றும் நமஸ்காரம் பண்ணலை, அந்த அறிவை நாம் வணங்குகின்றோம். குரு கிட்ட போய் என்ன பண்ணுறாரு? என்ன பண்ணுறான்? போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. குருவை போய் வணங்குறான். வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். வணங்கி நின்றழுது சொல்வான் மாய வாழ்வெனும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். என்ன பண்ணுறான்? ஒரே அலறி அடிச்சுட்டு வர்றான். ஐயோ சாமி அப்படின்னு சாஸ்திரத்தை சொல்லுவாங்க. தலையில் தீ பிடிச்சவன் எப்படி தண்ணியை நோக்கி ஓடுவானோ மாதிரி மண்டை நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படியே மண்டைக்குள்ளே மிக்சி ஓடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்னது? அவ்வளோ தாங்க முடியாத பிரச்சனை. இந்த பிரச்சனைகளால் என்ன பண்ணுறான்? பதறினானே அப்படின்னு பார்த்தோம். நம்ம
ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே, ஞான சத்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. இப்ப என்ன செய்யணும்? என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். காப்பாத்து காப்பாத்து காப்பாத்துன்னு என்ன பண்றான்? இப்படி ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சா என்ன பண்ணுவோம்? எப்படி அதுலேருந்து வெளியே ஓடி ஓடி வரணும் நினைப்போம் இல்லையா? அது மாதிரி தலையில் தீப்பிடிச்சவன் எப்படி தண்ணியை நோக்கி ஓடுவானோ அது மாதிரி போதும், துக்கம் துக்கம் துக்கம், இந்த துக்கம் அந்த துக்கம், எங்கிட்டு போனாலும் துக்கமாக இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறா? என்னை ரட்சித்து காப்பாத்துன்னு குரு கிட்ட போகிறான். எப்படி போகிறான்? வணங்கி நின்று அழுது சொல்வான். இப்போ என்ன பண்ணுறான்? நமஸ்காரம் பண்ணுறான். வணங்கினான்னு முடிச்சுட்டு இப்போ வணங்கி நின்று, இப்போ வணங்கிட்டு என்ன பண்ணுறான்? நின்றுட்டு இருக்கான். குரு கிட்ட மரியாதை பக்கத்தில் உட்காந்து கால் மேலே காலெலாம் போடல. வந்து குரு கிட்ட பவ்யமா நின்று அழறான். துக்கம் தாங்கலை. ஒவ்வொரு துக்கத்தை யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்னெல்லாம் துக்கம்லாம் கடந்து வந்திருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், நம்ம இன்னும் என்னெல்லாம் வரப்போதோ தெரியல நமக்கு. அழுது சொல்வான். என்ன சொல்றான்? மாய வாழ்வு எனும் சோகத்தால் உணங்கினேன். கடவுளே அப்படின்னு என்ன சொல்றான்? ஐயனே, மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். உணங்கினேன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன். எதனால? இந்த மாய வாழ்வு ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கு. ஏதோ மாய அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவனுக்கு என்ன ஆத்மா மாயன்னு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். நான் ஏற்கனவே பார்த்தோம், வலையில் பட்டு கைத்தப்பி ஓடும் மான் போல் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்கே மாய வலையில் சிக்கியிருக்கோன்னு அவனுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. மனைவி, மக்கள், அர்த்த ஏடனைகள் இதெல்லாம் என்ன ஆயிருக்கு? அவனை ஒரு வலையில, மாய வலையில சிக்கிட்டு இருக்கான். மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். என்ன பண்றான்? வாழ்வே மாயம் வாழ்வே மாயம்னு என்ன பண்றான்? ஒரே துக்கத்துல கவலையில என்ன பண்றான்? போறான். என்னும் சோகத்தால் உணங்கினேன். ஐயனே ஐயனே, என் உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி. எப்படி எழுதியிருக்காரு? என் உள்ளமே குளிரும் வண்ணம். என்ன அவன் வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி வந்திருக்கான். ஞான தீர்த்தத்தை அடைகிறதுக்காக வந்திருக்கான். என் உள்ளம் குளிரும் வண்ணம், என் மனம் அமைதி அடையும் வண்ணம். பெரிய பிரச்சனையில் வந்திருக்கேன். வந்து எனக்கு எப்படியாவது எனக்கு ஒரு நிம்மதி வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு தீர்வு வேண்டியது இருக்குது. கோஷ பாஷ பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி. வந்து வேதாந்தத்தோட நம்மளுடைய சாரத்தை சொல்ற. பிணங்கிய கோஷ பாஷம். பிணங்கியன்னா நன்றா பின்னி பிணைந்திருக்கின்ற கோஷம். கோஷம்னா கவர். நம்மளை என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம நிறைய கவர் போட்டு வச்சுருக்கோம். நமக்கே என்ன பண்ணியிருக்கோம்? நான்கிறத நினைக்கும் போது மற்றதோட பின்னி பிணைஞ்சி அதை நம்ம நான்கிறதையே மறைச்சி வச்சுருக்கோம். பணமே நான் நினைக்கிறேன், பிள்ளைகளே நான் நினைக்கிறேன். பிள்ளைகளுக்கு என்ன ஆச்சுன்னா என்னமா ஆச்சுன்னா எனக்கு துக்கமாக இருக்கும். என்னுடைய உடைமைகளில் என்ன இருக்குது? நான்கிற அபிமானம் இருக்குது. ஒரு நல்ல விஷயம் வாங்கியிருக்கோம், நல்ல ஃபோன் வாங்கியிருக்கோம், தொலைஞ்சு போச்சுன்னா ஐயோ உயிரே போன மாதிரி இருக்குது. அந்த மாதிரி கோஷம். கோஷம்னா நம்ம இதை படிக்க போகிறோம், ஆழமாக படிக்க போகிறோம். கோஷம்னா என்னென்னா கவர். இப்போ நமக்கு நிறைய கவர் போட்டு வச்சுக்கோ. இந்த உடம்பே நான் நினைக்கிறேன், இந்த மனசையே நான் நினைக்கிறேன், இந்த புத்தியவே நான் நினைக்கிறேன். இப்போ என்னை நான் மறைச்சி வச்சுருக்கேன். அந்த கோஷத்தை சின்னமாக்கி, சின்னம்னா அழித்து உடைத்து எரிந்து, கொஞ்சம் வேதாந்தத்தோட இனிமேல் இருந்தால் சொல்ல போகிறார் நமக்கு. அந்த கோஷ பாஷ பின்னலை, பாசங்கிற அந்த கயத்தினால் கெட்டப்பட்டு இருக்கின்றேன். அந்த பின்னலை, அந்த பாசத்தினால் பற்றின் காரணமாக என்ன பண்ணியிருக்கேன்? நான் என்னை அதனோடு பிணைத்து வைத்து கொண்டு இருக்கின்றேன். அந்த பற்றை என்ன செய்வாய்? எனக்கு வெட்டி எறிவாயாக. கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். இணங்கிய அப்படின்னா இணைத்துள்ள, அன்போடு இணைந்த குருவே, அறிவோடு இணைந்த குருவே, நல்ல பண்புகளோடு இணைந்த குருநாதா, என்ன நீங்கள் தான் காப்பாற்றணும். எனக்கு உங்களை விட்டால் கதியே கிடையாது. நானும் பார்த்துட்டேன். வந்து இந்தா சரியாக போயிடும், இந்தா சரியாக போயிடும், இந்தா சரியாக போயிடும். என்ன பண்ணுறேன்? ஒன்று மாற்றி ஒன்று என்னது பிரச்சனை கூடிக்கிட்டே தான் போதே ஒழிய ஒரு நாளும் பிரச்சனை இல்லாமல் இல்லை. இப்போ இப்படிப்பட்ட துக்கத்தோடு நான் இருக்கேன்.
வணங்கி நின்று அழுது சொல்வான். அழறான். மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன். துடிக்கிறான். இந்த பிரச்சனை எப்படி கையாளுறதுன்னு தெரியல. வாழ்க்கை ஒரே கும் இருட்டாக இருக்கு. வந்து நம்ம ஒரு சுவிட்சை போட்டு பார்க்குறேன், லைட் எரிய மாட்டேங்குது. சுவிட்சை போட்டு போட்டு பார்க்குறேன், லைட் எரியலை. மகா வந்து சொல்கிறாங்க, அம்மா தப்பான சுவிட்சை போடுறீங்க, அந்த சுவிட்சு அங்கே இருக்குது. இப்போது நம்ம நிம்மதி வேணும்னு தப்பான சுவிட்சை தட்டிக்கிட்டே உட்காந்துருக்கோம். நிம்மதிக்குரிய சுவிட்சு வேறு இடத்துல இருக்குது. அதுதான் மாய வாழ்வு. நம்ம என்ன நினைக்கிறோம், பொருளால் நிம்மதி கிடைக்கும், குழந்தைகளால் நிம்மதி கிடைக்கும், உலகத்தினால நிம்மதி கிடைக்கும், உறவுகளால் நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு மாறுகின்ற பொருளில் மாறாத நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறோம். அதுதான் அந்த மாயையோட விசேஷம். தினம் பார்க்குறோம், கண்ணீரஞ்சலி ஏகப்பட்ட போஸ்ட்ரு அடிச்சடிச்சு தெருப்பூரா பார்த்துக்கிட்டே வர்றோம். ஆனால் நம்ம ஏதோ 100 வருஷம் இருக்க போகிற மாதிரி எல்லாரும் நினைக்கிறோம். ஒரு சொத்துக்கும் நடக்கிற சண்டைகள் எல்லாம் பார்க்கும்போது எதையுமே யாருமே தூக்கிட்டு போகிறது கிடையாது. ஆனால் என்ன நினைக்கிறோம், என்னமோ நம்ம ரொம்ப வருஷம் இருக்க போகிற மாதிரி நினைக்கிறோம். இந்த பட்னத்தார் கதையில் சொல்லுவாங்க, வந்து ஏதோ ஒரு கேத வீட்டு இருந்தால் ஒரு துர்மரணம் ஏதோ மரண வீட்டில் போய் அவர் எல்லாரும் அழுதுட்டு இருந்தாங்களா, இவரும் போய் ஓன்னு அழுதார். அப்போ எல்லாரும் கேட்டாங்களா, நீங்கள் என்ன சொல்லுங்க, ரொம்ப கத்தி கத்தி அழுதாராம். வந்து என்ன ரொம்ப உறவா அப்படின்னு, நீங்கள் என்ன இப்படி அழுகுறீங்க அப்படின்னு உடனே அவர் சொன்னாராம், வந்து செத்த பிணத்தை பார்த்து சாக போகிற பிணங்கள் அழுகின்றன, அதை பார்த்து நான் அழுகிறேன் அப்படின்னாரா. இப்போ எல்லாரும் சாகத்தான் போகிறோன்னு தெரியும், ஆனால் அது மறந்துடுது. எதனால? மாய வாழ்வு. அது மாயை என்ன பண்ணுது, என்னமோ நம்ம எல்லாம் அப்படி சேர்ந்தே இருந்த மாதிரியும், இந்த ஜென்மால இந்த உறவு எல்லாம் ட்ரெயின் ஜேர்னி மாதிரி தான். கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்கோம், பிள்ளைங்களாம் வெளிநாட்டில் இருக்காங்க, வந்து எல்லாம் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி போன மாதிரி இருக்குது நமக்கு. இப்போ மாய வாழ்வு, அடுத்த ஜென்மால யாரோட இருப்போமோ தெரியாது. ஆனால் என்னமோ இதுவே சாஸ்வதம்னு நினைக்கிறோம். இந்த பணம் சாஸ்வதம், இந்த புகழ் சாஸ்வதம், அது நமக்கு மனசில் பதியலை. அது காரணம் என்ன? இந்த மாய வாழ்வு. இந்த மாய வாழ்வு என்னும் சோகத்தால் உணங்கினேன், அடிபட்டு வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் ரட்சித்தல் வேண்டும் என்றான். உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன், எனக்கு நீங்கள் இந்த துக்கத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவிக்க வேண்டும். எனக்கு போதும், எனக்கு மோட்சத்தில் இச்சை நன்றாக வந்துவிட்டது, அறம் பொருள் இன்பம் எல்லாம் எனக்கு போதும். சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் ஸ்ரத்தை, இந்த குணங்களை நான் நன்றாக சம்பாதிக்க வேண்டும். பொறுப்பு எல்லாத்தையும் பொறுப்பாக கொடுத்துட்டு ஒழுங்காக கிளாஸுக்கு என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த ஞானத்தை நாம் புரிந்து கொண்டு அதை பயன்படுத்த வேண்டும். திரும்ப இருக்க சாண்டிங் பண்ணிடுவோம். சாதனம் இன்றி ஒன்றை சாதிப்பார் உலகில் இல்லை, ஆதலால் இந்த நான்கும் அடைந்தவர் கறி உண்டாகும். நூதன விவேகி உள்ளம் நுழையாது நுழையுமாகில், பூத ஜென்மங்கள் கோடி புனித நாம் புருட நாமே. இவன் அதிகாரியானோன் இந்திரியங்களாலும் புவன தெய்வங்களாலும் பூத பௌதிகங்களாலும் தவண மூன்றடைந்து வெயில் சகித்திடா புழு போல் வெம்பி பவமறு ஞான தீர்த்தம் படிந்திட பதறினானே. ஆன பின் மனைவி மக்கள் அர்த்த ஏடனைகள் மூன்றில் காணவர் வலையில் பட்டு கை தப்பி ஓடும் மான் போல் போனவன் வெறுங்கையோடே போகாத வண்ணம் சென்று ஞான சற்குருவை கண்டு நன்றாக வணங்கினானே. வணங்கி நின்றழுது சொல்வான், மாய வாழ்வினும் சோகத்தால் உணங்கினேன் ஐயனேயன், உள்ளமே குளிரும் வண்ணம் பிணங்கிய கோஷ பாஷ பின்னலை சின்னமாக்கி இணங்கிய குருவே என்னை ரட்சித்தல் வேண்டும் என்றான். ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி, உய்யவே முக்தி நல்கும் உதவிகோர் உதவி நாயேன், செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி, செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம்.